பை த பீப்புள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இது மூன்றாம் பார்வை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மோட இந்த மூன்றாம் பார்வை நிகழ்ச்சியில் யாரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மனும் ஊடகவியலாளர் பவித்ரா அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. வாங்க சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் கார்த்திக் ராஜா. வணக்கம் பவித்ரா. மிக்க மகிழ்ச்சி. என்ன இன்னைக்கு என்டிஏ தலைமையில மன்னிக்கணும், அதிமுக தலைமையில என்டிஏ கூட்டணியில அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே. அதனால என்னன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து, அதாவது பஞ்சமிலேயே உயர்ந்த பஞ்சமி அப்படின்னு ஒரு நாள் குறிச்சி. ஓ அப்படியா? ஆமா 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 ஆமா. வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு முடிவு பண்ணி பஞ்சமியில தான் அந்த விழா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையா, அதாவது 2026 தேர்தலுக்கான முதல் பிரச்சாரமா என்டிஏல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில ஏறி இருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? கூட்டம் எப்படி இருந்துச்சு பவித்ரா? பாத்தீங்களா? எப்படி இருந்தது? மோகமா இருந்துச்சு. மோடி அவர்கள் வராருங்கும் போதே அங்க கட்டுப்பாடுகள் எல்லாமே முன்னாடியில இருந்தே அதற்கான வேலைகளை செஞ்சாங்க. காவல்துறை அதற்கான வேலைகள் நடந்துச்சு. பேருந்துகள் வேற இடங்கள் விடுக்கப்பட்டுச்சு. அந்த கூட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருந்துச்சு. கூட்டத்துக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. பேச்சுகளும் இருந்துச்சு. இவர் சொன்ன மாதிரி மேடை அலங்காரம் அப்படின்னுவாங்க. அந்த நபர்கள் டிடிவி இருந்தாரு, இபிஎஸ் அவர்கள் இருந்தாரு, அன்புமணி இருந்தாரு, மோடி அவர்கள்னு அந்த ஒருங்கிணைந்த கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அனைத்து நபர்களும் இருந்தாங்க. ஒருத்தருடைய பேச்சுமே அங்க ரொம்ப வித்தியாசம். நம்ம டிடிவி தினகரன், எடப்பாடி அவர்களை மாறி மாறி நான் வச்சிருக்கேன். அதுல இவங்க சொல்லும் போது நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி எல்லாம் சொன்னீங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சொல்லுங்க. என்ற குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்தாச்சு அப்படின்ற கதையா இவங்க எல்லாம் ஒண்ணா நிக்கிறாங்க. ஓபிஎஸ் மட்டும் எங்க போனாருன்னு சேர்க்கல அப்படின்ற மாதிரி வருத்தத்துல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வருத்தத்துல இருப்பாரு. அதே மாதிரி தேமுதிக வருத்தத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வைக்கிற டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குது. வேணாம், நம்ம பேச வேணாம் அதில் வச்சுக்கோங்களேன். இவங்க சொல்லும்போது ஒரு ஞாபகம் வந்தது. தராஷ்ராம் அடிக்கடி சொல்லுவாரு, வானவியல் கூட்டணி அமைப்பாங்க, அது அமைச்சா வந்து ரொம்ப எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப சமூக போனாரமா இருக்கும் அப்படின்னு. அது கலர்ஃபுல்லா இருந்துச்சு மேடை. காவி, கருப்பு, வெள்ளை, சிவப்பு, அப்புறம் அப்படியே மற்றவங்களாம் சேர்ந்து இருக்கிறது. ஒரு பக்கம் அண்ணா இருக்கிற, ஒரு பக்கம் அம்மையா ஜெயலலிதா இருக்கிறாங்க. இப்படி வச்ச ஒரு வானவில் கூட்டணி மாதிரி தான் இருக்குது. இன்னும் 2-3 பேர் சேர்ந்தா இன்னும் பெரிய வானவில் கூட்டையா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. பட் மோடி ஸ்பீச் எப்படி கார்த்தி பாக்குற? ரொம்ப அருமையா இருந்தது. அவர் இதே மாதிரி வந்து இன்னொரு 4 தடவை பேசினாருன்னா திமுக வந்து அமோக வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பை வந்து அவர் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்ல காரணம் தேவையில்லாம தொடர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இப்போ இருபெரும் திராவிட கட்சிகளுக்குமே சரி, தமிழ்ங்கிறது வந்து இங்க லாங்குவேஜுங்கிறது இயல்புலேயே ரொம்ப சென்சிட்டிவான ஒண்ணு. அப்புறம் தமிழை உயிருக்கு இணையா நேசிக்கிற ஒரு இனம் வந்து தமிழ்நாடு. திமுகவினுடைய அடிநாதமே மொழி பிரச்சனை தான். அப்படின்னும் போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மொழிக்கு வந்து இவங்க திமுக வந்து எதுவுமே செய்யல. தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை வந்து திமுக வந்து கைவிட்டுடுச்சு, இவங்க வந்து அதுக்கு எதிரியா இருக்காங்கிற மாதிரி அவர் ஒன்று பேசியிருக்கிறாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சுறாங்க அவங்க, நாங்கள் கீழடி சொன்னோம், நீங்கள் தான் இது பண்ணல, தமிழுக்கான எந்த முன்னே அங்கீகாரமும் நீங்கள் கொடுக்கல, தமிழ் மரபு சார்ந்து வந்து நாங்கள் எது முன் வச்சோம்னாலும் அதற்கான நிதியோ இல்லை இந்த மாதிரியான இருக்கைகள் ஒதுக்கிறதுக்கான எந்த விதமான இதுக்கும் வந்து எங்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் வந்து ஒன்றிய அரசாங்கம் செய்யல. சமஸ்கிருதத்துக்கு பல கோடி, தமிழுக்கு சில கோடி அப்படின்றது இருக்கு. அது இல்லாம பீகார் போனா நம்மளோட சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அப்படின்னு அங்க போய் பேசுறாரு அமித்ஷா. தமிழ்நாட்டில் உள்ளவெல்லாம் திருடன் அப்படின்னு பேசுறாரு அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வகை வகையா அவங்க எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்லியிருக்கிறாரு, வழக்கம் போல எல்லாரும் இயல்பா சொல்ற மாதிரி வந்து திமுக வந்து ஒரு குடும்ப ஆட்சி நடத்துது, ஊழல். அப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து திமுக இருந்து எப்படி விடுதலை அடைகிறதுங்கிற மாதிரியான அதுக்கான தயார் நிலையை வந்து அடைஞ்சிருச்சு. இந்த தேர்தலில் வந்து அதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்படும்ங்கிற மாதிரி பேசியிருக்காரு. வழக்கம் போலதான் அதே தான் பேசியிருக்காரு. மக்களுக்கு கிரவுட் ரெஸ்பான்ஸ் எப்படி பாக்குறேன்? அது அருமையா இருக்கும். அது இயல்பாவே அருமையா இருக்கும். அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆக்கப்பூர்வமா பேசுறாங்களா இல்லையா? இப்ப என்ன சிக்கல்னா, இப்போ எப்பொழுதுமே இயல்பா வந்து எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறது வந்து இயல்பு. இப்போ யாரை எதிர்த்து யாரெல்லாம் அந்த ஓட்டை வந்து அறுவடை பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனுக்கான ரொம்ப மெயின் மோட்டவா இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு தேர்தலும் யார் வரணுங்கிறத விட யார் வந்துடக்கூடாது அப்படின்னு நடக்கிற தேர்தல் தான் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல். அப்போ இந்த தடவை வந்து திமுக அரசை வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறா அப்படின்னா, என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் எதிர்க்குது, ஒரு பக்கம் நாம் தமிழர் அவங்க தனியாக இருக்கிறாங்க. அப்புறம் இவர் வருவாருன்றாங்க, வரமாட்டாருன்றாங்க, விசில் அடிக்குமா அடிக்காதான்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் கண்மூடித்தனமா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்ப்பு ஓட்டு 4ஆ பிரியும், ஆதரவு ஓட்டு ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆகுது. அப்படின்னும் போது இது ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க இன்னமுமே அவங்களோட எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத தான் காட்டுது. குறிப்பா ஒவ்வொரு முறையும் வந்து பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னா
அதை வந்து அவங்க எப்படி பயன்படுத்திப்பாங்க திமுக அப்படிங்கிறது இருக்குல்ல. அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார மோடி வந்தால் கோபேக் மோடி போடுவாங்க, கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க, பண்ணவே இல்லை. அதெல்லாம் பாய் பண்ணுவாங்க. பாய் ஸ்டாலின் அப்படின்னு ஒண்ணு இவங்க எடப்பாடி இவங்க பண்ணிருக்கிறாங்க. பட் வந்து அதே ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா எங்க கருப்பு கொடை எடுத்துட்டு போனா பிரச்சனை ஆயிடுவோம்னு கொடையில கூட வெள்ளை கொடை எடுத்துட்டு போய் வெண்கொடை வேந்தே அப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு இயல்புலேயே என்னன்னா யாரையாவது ஒரு எதிர்ப்பு அலையை வந்து இவங்க தக்க வச்சுப்பாங்க தன்னை. அப்போ இந்த வேலைகளை வந்து பாஜகல இருந்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னா, அவங்க இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி இவங்க என்னவா எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னா, பிஜேபி விசஸ் டிஎம்கே அப்படின்ற இடத்துக்கு அவங்க ரொம்ப லாவகமா அதை திருப்பிடுவாங்க. திமுக திருப்போம். பட் பவித்ரா, நீங்க அதுல இவர் பேசுன எடப்பாடி பழனிசாமி பேசினதா இருக்கட்டும், மோடி அவர்கள் பேசினதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய பிரதானமான வாதம் அப்படிங்கிறது குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டணுங்க, குடும்பமா கொள்ளடிக்கிறாங்க இப்படின்னே பேசுறாங்கல்ல. அந்த அந்த கிரௌடுக்கும் சரி பொதுவாகவே எடுபடக்கூடிய வாதமா பாக்குறீங்களா? கண்டிப்பா திமுக மேல யாரு விமர்சனம் வச்சாலுமே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது எல்லா கட்சிகள் மேலயும் வைப்பாங்க, அரசாங்கமோ அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடும். ஆனா ஒரு கட்சி மேல ஒரு குறிப்பிட்ட விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா திமுகனாலே குடும்ப அரசியல் பண்றாங்க. ஒரு எளிய மக்களை கூப்பிட்டு கேட்டாலுமே திமுக மேல இருக்க முக்கிய விமர்சனம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்களே அவங்க பையன் பண்றாங்க அப்படிங்கறதான் ஒரு எளிமையா சொல்லிடுவாங்க. சோ அந்த ஒரு விஷயம் வந்து எடுபடக்கூடிய ஒரு விமர்சனம் தான். அது வந்து மக்கள் மத்தியில ஆல்ரெடி ஏத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதனால அதை அவர் வீரியமா எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நான் பாக்குறேன். அதையே வந்து மோடியும் சொல்லியிருக்காரு. வழக்கமா மோடி இவர் சொன்ன மாதிரி மோடியோ அமித்ஷாவோ இல்ல யாரு பிஜேபி முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே அவங்க பேசுற விஷயம் ரொம்ப முக்கியம். அது அப்படியே பேக் ஃபயரா ஏடிஎம்கேக்கு மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால அவங்க இந்த வாட்டி கொஞ்சம் அதுல தெளிவா இருக்காங்க. இன்னொன்னு, இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி மொழி பத்தி தொட்டிருந்தாலும் மதத்தை சொல்லல, மதத்தை பத்தி எதுவும் இங்க பெருசா பேசாம, ஏன்னா இப்ப திருப்பரங்குன்ற விஷயம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு ஒரு நேரத்துல அதான் தொட்டுருவாங்களோன்னு ஒரு இருந்துச்சு. எடப்பாடி சொல்லியிருப்பாரு, தெய்வமே அமைதியா இருந்தா மட்டும் போதும் தெய்வமேன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல வருவாங்க. இப்ப அவருக்கு வந்து நினைவு பரிசு வந்து திருப்பரங்குன்ற முருகனுடைய போட்டோ தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்படி வந்துட்டாங்க. அடுத்தடுத்த கட்டங்கள் தான் வரும். ஏன்னா அது மதத்தை தொட்டா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கண்டிப்பா தமக்கு எதிராகத்தான் போகுங்கிறது மோடிக்கும் தெரியும். இப்ப திமுக பண்ற அரசியலுமே அதுதானே. பிஜேபியோட ஆன்டி பிஜேபின்னு ஒண்ணு எடுத்ததான் அவங்க வீரியமாக்குறாங்க. இங்க அதிமுகவோட அடிக்கிறதுக்கான ஒரு திறவுகோலா வந்து பிஜேபி இங்க பயன்படுது திமுகக்கு. அந்த ஒரு விஷயத்துல இந்த வாட்டி பிஜேபி பேசினது, மோடி அவர்கள் பேசின விஷயங்கள் முக்கியமா இந்த குடும்ப ஆட்சி இறங்கியே ஆகணும், இந்த ஆட்சி நீடிக்க கூடாது, அடுத்து என்டிஏவோட இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணின்னு அவர் சொல்றது, இவர் வந்து அதிமுக கூட இருக்கிற என்டிஏ கூட்டணின்னு இவர் சொல்றதுங்கிற ஒரு வேறுபாடையும் பார்க்க முடிஞ்சது அவங்க ரெண்டு தலைமைகளுக்குள்ளேயும். ஆனா அவங்க ரெண்டு பேருமே சொன்ன விஷயத்துல இந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கும்போது இப்ப ஒருத்தருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி வந்து அதை வலுவா மக்கள் வரைக்கும் போச்சானா இல்ல. இப்ப கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வருவாரான்னு பெருசா இல்ல. ஆனா ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து உதயநிதி தான் வரப்போறாரு, அவர் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, இவருக்கு அடுத்து இந்தியும் வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு அச்சம் பாமர மக்கள் வரைக்குமே இருக்கு. ஏன்னா இது மத்த கட்சியில இல்ல அப்படிங்கிற ஒரு இடம். அது மட்டும் இல்லாம மற்ற கட்சியில வைக்கிற விமர்சனங்கள், முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய இப்ப கனிமொழி எம்பி ஆகட்டும், அதே மாதிரி தமிழச்சி தங்கபாண்டியன், சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அவங்க ஃபேமிலியில இருக்க ஏதோ ஒரு மெம்பர் தான் அந்த முக்கியமான இடங்கள்லயும் இருக்காங்கிறதையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது ஒரு பெரிய பேக் ஸ்டேஜா திமுகக்கு மாறும். அதை இவர் எடுத்து பேசினது இன்னும் கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்கு. சோ இந்த குடும்ப விஷயத்தையே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது நெகட்டிவ் ஆக்குறதுக்கு இந்த தேர்தலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மோடி பேசினதுனாலையும் கூட. பயன்படுத்துறாருன்றீங்க, அது பிஜேபி எடுபடுதுன்றீங்க. ஆமா, அவர் எப்பயும் பேசி அதை விமர்சனம் ஆக்குறதை தாண்டி புதுசா ஒன்னையோ இல்ல பேசின விஷயத்தையே பேசினா கூட எந்த ஒரு கலங்கமோ பிரச்சனையோ வராத அளவுக்கு பேசிட்டாரு. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஹிந்தியில ஒரு 4 முழக்கங்கள் பேசிட்டாங்கனாலே பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் போட்டாங்கனாலே முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். அவங்க வந்து அவர் அதுலதான் மொழி எடுக்கும்போது கூட அவர் தமிழை மேன்மைப்படுத்தி பேசியிருக்காரு, தமிழுக்காக இதை பண்ணல ஏதோ ஒண்ணு. ஆனது பாமர மக்களை போய் நெகட்டிவ் ஃபேம் எங்கேயுமே ஆகல. அது அவங்க உஷாரா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஏன்னா அவரு கவனிச்சீங்களா பவி, நீங்க அதுல ஒரு குழந்தை வந்து ஒரு படத்தை காமிக்கிறாங்க, ஐயா மோடி அவர்கள் கண் கலங்குறாரு. இப்ப நம்ம அதை பத்தி ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம். ஆனா கண் கலங்குறது, அழுகிறது, அம்மா சென்டிமெண்ட்ன்றதுக்குல்ல, அது இயல்பா தமிழர்களுக்கே வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அது நெருக்கமாயிடும், மக்களை போய் அது அடைஞ்சிரும். அந்த எமோஷனல் கனெக்ஷன் ஒண்ணு இருக்கும், அது வந்து அவங்க டக்குன்னு எடுத்துக்குவாங்க, டக்குன்னு அது நிறைய பேர் போய் அடையும். மோடி அழுதுட்டாருப்பா அப்படின்னு ஒரு இது வரும். அவரை பத்தி
பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம், அவரோட சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த மனித இயல்புன்னு அதுவும் தமிழர்களுக்கான ஒரு பண்புன்னு இருக்குல்ல, அது வந்து டக்குன்னு அவர்கிட்ட நெருக்கமான ஒரு விஷயத்த இந்த ஒரு விஷயம் எடுத்திருக்கு. அதனால இது ரொம்பவே அவர் கண் கலங்குறாரு. ஒரு குழந்தை வேற அந்த அந்த ஒரு காட்சியில இருக்கு. அப்போ எல்லா எமோஷன் விஷயமும் அங்க இருக்கு. அப்போ அது எடுபடும் தானே. அதை வந்து பிளான் பண்ணி பண்ணாங்கன்ற ஒரு விமர்சனங்களும் இருக்கு. அது இயல்பா நடக்கிறதாப்பா, அதை கூட ஏன் பிளான் சொல்றீங்கன்ற விமர்சனங்களும் இருக்கு. அது எப்படி இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது தான் கொண்டு போயிட்டாங்க. 2 பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டீங்க. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவோட வந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். எடப்பாடி பழனிசாமி ஸ்பீச், அதுக்கப்புறம் டிடிவியோட ஸ்பீச், அதுதான் ஹைலைட். ஏன்னா அங்காளி பங்காளி என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு தான் நிறைய தமிழ்நாட்டு கிரௌட் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து அந்த பேரை சொல்லும் போது கார்த்தி சும்மா அப்படியே அந்த கிரௌடே சும்மா அப்படி அல்லோலப்படுது. மரேந்திர பாகுபலி தமிழ்நாட்டின் தலைமையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களேன்னும் போது எடப்பாடி பழனிசாமி அவர் முகத்தையும் போக்கஸ் பண்றாங்க. அவர் வந்து ஐயோ என்ன பண்றதுன்னு அவருக்கும் தெரியல, அதை உள்வாங்கிக்கிறாரு. ரொம்ப பெருசா எக்ஸ்பிரஷன் கொடுக்கல. அட் த சேம் டைம் இவரும் அங்க போகும்போது சகோதரர் டிடிவி தினகரன் அப்படிங்கறதையும் உச்சரிக்கும் போதும் அங்க வந்து ஆரவாரம் எழுவதை பார்க்க முடிகிறது. சோ பரஸ்பரம் அந்த நட்பு, அந்த உரசல் இல்லைங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய தருணம் இருக்குல்ல, இது யாருக்கு உதவும்னா கிரவுண்ட்ல இருக்கிற ஏடிஎம்கே கேடர்ஸுக்கு உதவும். முக்கியமா டிடிவி தினகரன் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தான். ஏன்னா அவர் வழி நடத்திட்டாரு. ஆன்டி ஒரு கட்சி ஆன்டி பாரு இபிஎஸோட எதிர்நிலையான ஒரு ஆதரவாளர்களை திரட்டிட்டாரு. ஒரு 6-8 மாதங்களாவே அவங்க எல்லாரும் இபிஎஸ் அவர்களோட எதிர்க்கணுங்கிற நோக்கத்துல இருந்துட்டாங்க. இன்னைக்கு இவர் போய் சேர்ந்துட்டாருங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே மாறிடுவாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரியான செயல்கள் மூலியமா மாறுவாங்க. தலைமை வந்து இவ்வளவு தூரம் இன்டாக்ட் ஆயிட்டாங்க, இனிமே நம்மளுடைய வேலைங்கிறது இந்த கூட்டணியை வெற்றி பெற வைப்பதுதான் அப்படின்னு. அதுவும் இப்ப இவங்க சொன்ன மாதிரி மோடி வந்து ஒரு வேலையை பாக்குறாரு, நீங்க சொல்ற வேலையும் பாக்குறாரோ, சைட்ல எடப்பாடி பழனிசாமியும் அவர் என்ன தமிழ்நாடுகளை பேசுறதே பேசியிருக்கிறார். இவங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ண சம்பவங்கள் என்ன, நாங்க இருக்கும்போது கொடுத்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் மோடி முன்னாடி வெளியிடுவதன் மூலமாக இங்க பாரு நாங்க நிறைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்க கூட வந்து ஹெல்ப் பண்ற வேலையை மட்டும் பாருங்க ராசா அப்படிங்கிறதையும் மரபு உணர்த்துற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியனா கூட. அது அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னமுமே அவங்களுக்கு வந்து அது கூட்டணி ஆட்சியா, கூட்டாட்சியா, இவர் தலைமையிலான ஆட்சியா, இல்ல அதிகாரத்தில் பங்கு உண்டாங்கிற சலசலப்பு இன்னமுமே எனக்கு என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ஒரு பேச்சு இருந்தாலுமே கூட இல்ல ஏன் இதை நான் திரும்ப வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, டிடிவி தினகரன் சந்திச்சு, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரேன் அப்படின்னு பியூஷ் கோயல சந்திச்சுட்டு வெளில வரும்போது என்ன சொல்றாருன்னா, அமைச்சரவையில எங்களுக்கு பங்கு உண்டுன்னு சொல்றேன். தலைவரா நான் சொல்றேன் கேளுங்க. மேட்டர் என்னன்னா, இதே ஒரு வீடியோ ஒரு செப்டம்பர் மாசம் ஒன்று பேசினாரு, இப்ப வந்து வேற மாதிரி இருக்கிறாரு இல்லையா. இது வந்து அந்த தருணத்துல அந்த பிரஸ் மீட் நேரத்துல நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி ஆகணும். இன்னொன்னு அவர் சங்கோஜப்பட்டார் தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லவே. ஏங்க உங்களுக்கு தான் தெரியுமே ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டாரு. அவரை போட்டு நெருக்கடிக்குள்ளாக்க பத்திரிகையாளர் விரும்பல. அப்ப அவரு தான் இந்த காமிக்கணும்னு காமிச்சாரு. 100% ஒருவேளை அப்படி அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டை அமைகிற பட்சத்துல கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தலைவா, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுகவும் அதை பண்ணாது, அதிமுகவும் அதை பண்ணாது. ஆனால் இந்த கூட்டத்தை ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக நடத்தி, அதுவும் இந்த டைட்டில் தமிழ்லயே போட்டிருப்பாங்க, அந்த அதிமுகவோட சேனல்லாம் லைவ் போடும்போது பார்த்தேன், அதிமுக தலைமையிலான, அதான் ஃபர்ஸ்ட் என்டிஏ கூட்டணியின் மாநாடு அப்படிங்கறதா போட்டிருக்காங்க. ஸோ அதில் இவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அந்த தெளிவோட தொடர்ச்சியா பயணிச்சு தமிழ்நாட்டு அரசியல் என்னங்கிறத பாஜகவுக்கு கொஞ்சம் கற்பிச்சு கூட நான் சொல்ற இடத்துல மட்டும் ஆமாம் போடுங்கன்னு வச்சிருந்தாங்கன்னா கட்டாயமா இவங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட் இருக்கு. இல்ல இதுலயுமே வந்து என்னன்னா, முதல்லயே இந்த காலையில இருந்து என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சாங்க அப்படின்னா, டிடிவியினுடைய போட்டோ வந்து அதிமுக பேனர்ல போடல, அதே மாதிரி அமமுக வந்து எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ போட்டு அடிக்கலங்க ஒரு சலசலப்பு வந்து மேடையில் அவர் பேசணும் தான் ரொம்ப முக்கியமானது. நான் 2 விஷயம் அதில் பார்க்குறேன். 2 பிரச்சனைகளுக்கு வந்து அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று அவருடைய பேரை குறிப்பிட்டு சொன்னதா இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆமா எங்களுக்குள்ளார சண்டை சச்சரவு இருந்துச்சு, நாங்கள் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா இன்னைக்கு வந்து இந்த ஒரு நாட்டினுடைய நலன் கருதி நாங்கள் எல்லாம் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறோம், அதனால இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப டெலிபரேட்டா வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கார்டு. ஏன்னா நீங்க பொதுவா பார்க்கும்போது என்ன மக்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு நிக்கிறாங்க, என்னங்க அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குன்னு. இன்னைக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லைங்க நாங்கள் ஒன்னாயிட்டோம்னு சொல்லும்போது, மாற்றுக்கிறது ஒன்னாயிட்டாங்களையா, இதுக்காக தான் ஒன்னா இருக்கிறாங்கன்ற மனநிலையை விதைக்கிற வேலையை டிடியோட ஸ்பீச் கட்டாயம் பண்ணும். எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட
என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இது முதல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு த்ரெட்டன் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் அவர் ஆட்சியில் இருந்ததுலேருந்து ஒரு த்ரெட்டன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, இந்த ஆட்சி நிலைக்காது. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன சொன்னார், மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு கலைஞ்சிரும், இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதே டிடிவி அவர்கள் என்ன சொன்னார், எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொன்னாங்க. இப்படி பல நெருக்கடிகளோட 4.5 வருஷத்தை பூர்த்தி செஞ்சார். அதுக்கப்புறம் பொதுக்குழுவில் பிரச்சனை, கட்சி இவர் கையில் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை, வேற துண்டுகளாக எல்லாருமே பிரிஞ்சு போனாங்க. எதிர்க்கட்சியா வந்த பிறகும் பல பிரச்சனை. எதிர்க்கட்சியா இருந்தப்பவுமே அவருக்கு அவ்வளோ சிக்கல். இவர் வந்து அதிமுக இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, பெரிய பியூட்டி என்னன்னா, இவரை எதிர்த்து இவரை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தனி இயக்கம் ஆரம்பித்து வெளில போய், எல்லாத்தையும் விட முக்கியமாக போன வாரம் வரைக்கும் அவரோட நான் வந்து கூட்டணிக்கு போனான்னா நான் தூக்கு மாட்டிட்டு செத்துருவேங்க, என்னங்க அவரை எதிர்த்து தாங்க நான் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன், அது வந்து எனக்கு தற்கொலை முயற்சின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஆமாங்க நாங்கள் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், சண்டை சச்சரவெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் டிடிவி தினகரனுடைய இந்த செயல்பாடு பிடிக்காம ஒரு சிலர் வந்து திமுக இணைஞ்சிருக்கிறாங்க, வெளியில் போயிருக்கிறாங்க, மாணிக்கராஜா போயிருக்காரு, இப்படிலாம் இந்த அது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒன்று தான். ஆனால் இது எல்லாத்தையும் விட நான் ரொம்ப முக்கியமாக பர்சனலாக பார்க்கறது, எலெக்ஷனில் நிற்கிறத விட ஜெயிக்கிறத விட முதலமைச்சராகிறத விட அவருடைய முதல் வெற்றி என்ன அப்படின்னா, இப்படி எதிர்முகாமில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து தான் என்ன டிமாண்ட் பண்ணாரோ அந்த டிமாண்டில் வந்து நிறுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சேதலுக்கு முன்பாக ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்றீங்க. ஆமாம், பார்க்கலாம் கார்த்தி, பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி பவித்ரா மற்றும் கார்த்தி. ரொம்ப மகிழ்ச்சி, சந்திப்போம், மகிழ்ச்சி, நன்றி.